அதுலயே ஒரு அருமை. நான் என்ன சொல்ல, நம்ம ஊருக்கான நான் ரசிகன், ஜாலியான நம்ம பையன் ஒருத்தர் நம்ம வாழ்ல நின்னான். அவன் அங்க எங்க பெருசு ஒண்ணு போய் 3 தடவை பார்த்திருக்கான். திருப்பி அவருக்கு சொன்னா, நினைச்சு இவனுக்கு நான் 100 ஓட்டு குறைஞ்சிட்டு இருந்தான். என்ன அவளை போய் 3 தடவை கும்பிட்டாங்க. தாத்தா ஒரு தடவை கும்பிட்டாலும் 100 ஓட்டு குறைஞ்சிருமா, 3 தடவை கும்பிட்டாங்க, தோத்துருவாங்க. தோத்தே போயிட்டான். நான் சொன்னேன், அவன்கிட்ட சொல்ல இங்க கிழவனை போய் கொண்டுருவான். நம்ம ஊர் ரசம், எங்க ஊர்ல அப்படி இருக்க முடியாது. சுடுகாட்டே ஒரு ரசனையா இருப்பான் தெரியுமா. அடுத்த பெரியவர்கிட்ட போய் பக்கத்துல உட்காந்து கேட்பான், சின்ன அடுத்தாலும் நீ தான் நம்ம. வேற எந்த ஊர் இல்ல கணேசே, வேற எந்த ஊர்ல எல்லாம் கேட்க மாட்டாங்க. அவளை என்ன சொல்ல, ஆமல எல்லா பேரும் வந்துடணும், தாத்தா கண்ணை முடிச்சு பார்க்கலாம் நினைக்கப்படா வந்துடும். உடனே இந்த பேர் சொன்னா, பகல சொத்துல ராத்திரினா தாமரை பண்ணி கூறுதுன்னா மரணத்தையே ரசிக்க போயிடும். அதான் எங்க தொழிற்சாலையே வரல, இப்படியே பேசியே வாழ்ந்துட்டு இருக்காங்களா. அங்கேருந்து அரசாங்கத்தில் சொன்னாங்க, தொழிற்சாலை சொன்னா வேலை பார்க்க மாட்டாங்க, முட்டு உட்காந்து வாய்டு மக்கள். ராத்திரி பார்த்தா 4 பேர் உட்காந்துருப்பான் 2 மணிக்கு. ஏல என்ன இங்க இருக்கேன்னு, அது பரம்பரையா நாங்க இங்கதான மாமா இருக்கோம், பரம்பரையாவே இருக்காங்க. அது மாதிரி சினிமாவையும் இவனோட மாதிரி ரசிக்க முடியாது. பயங்கரமா என்ன சொல்லிய நம்பியாரை சொன்னிய, தியேட்டர்லயே கத்தி கொண்டு எரிஞ்சிருவான். இங்க பின்னால் நம்பியார் தலைவரை கொள்ள இருந்தா கத்தி எடுத்துட்டு ஓடிவான் பாப்பல் டாக்ஸ்ல. ஆமா ஆமா ஆமா, அவனை தான் ஒழிச்சு விட்டானே, அழகிரி சாமி குதிரையெல்லாம் ஆகிட்டான் அவனை. அழகிரி சாமி அவன் என்கிட்ட பேசுவான் வடிவில் அடிக்கடி, கொஞ்சம் நல்லா பேசுவான். நான் கேட்டேன், ஏன்டா அவசரப்படுத்துவான், மிரட்டி கூட்டு போயிட்டாங்கன்ட்டான். அப்ப பூரா எல்லா பேருக்கு மிரட்டல் தானே. அஸ்ராக்காருக்கு அங்க போய் தான் தப்பிச்சது தேர்தல். என்னப்பா அஸ்ராக்கா இருக்கும், அஸ்ராக்கார் பொம்முடும் சரியான ஆள் தெரியுமா, அடிச்சான்னு வைங்க. அவன் சகாயம் ஒருத்தருக்கும் சகாயம் கிடையாது. அவன் கலெக்டர் மிரட்ட முடியுதா, கண்ணப்பா ரொம்ப நேர்மை, அவர் பயப்படவே. அதெல்லாம் அம்மாவுடைய அம்மா அங்கதான் ரொம்ப நேரம் பேசு. மதுரையில ஒரு பொம்பளை பிள்ளை போய் எத்தனை கோடி ரூபாய் பிடிச்சிட்டியா, அந்த பிடிச்ச பணம் பூரா ஒரு பேரும் கேட்க மாட்டேக்கானே. நம்ம ஊருக்காரன் நிறைய பேர் வருத்தப்படுவான், நம்மள ஒரு 5 கோடி ரூபாய் கேட்டிருக்கலாம், 80 கோடி. தேர்தல் கமிஷனும் சரியா இருந்தாலும் அதையும் சொல்றேன் கரெக்டா. பிரவீன்குமார் அருமையாலாம் நடத்தினான், இல்லைன்னு நம்ம சங்கடப்பட்டுப்போம், குற்றம் தான் ஆடிடுவாங்க. ஏன் தேர்தலாம் 20 பூத்துல அவனை போட்டான ஓட்டேன். எங்க கட்சிக்கு ஆள் கிடையாது, ஏஜென்ட் எல்லாம் கிடையாது. அது ஒரு காந்தி இந்திரா காந்தி வச்சு ஓடிக்கிட்டு இருந்தது. அங்க இருந்து ஒரு ஐயர் வந்தாரு, அந்த பிரசிடென்ட் ஆஃபீஸர் வந்தாரு, பிள்ளைவாள் அவ வரும்போது அருவாளோட வந்தாருனாரு. நீங்க என்ன பண்ணிய சாமின்னு எல்லா ஓட்டையும் அவளை போட்டுக்கிட்ட சொல்லிட்டேன். இல்லைன்னா என்ன போட்டுருவேன்னாவா, அதை விட ஓட்டை போட்டு போறான், சொன்னாவே கிளம்பியத்தானே நிறைவேற்றுறான்னு நான் விட்டுட்டேன். என்ன பண்றதுன்னா, சாமி நீங்க நல்லா இருங்க போயிட்டு வாங்க, ஏதோ என்ன காப்பாத்தி நீங்க. அதெல்லாம் இப்ப மாத்திட்டான்ல. இன்னொன்னு பூத் ஸ்லிப் வீட்டுல கொடுத்தா மத்தியெல்லாம், அதான் பெரிய கரெக்டா கொடுத்துட்டான். வீடு கூட ஒண்ணும் கிடையாது, கரெக்டா பண்ணிட்டானே. ஆனா அவர் வருத்தப்படுறாரு, நான் எவ்வளவு செய்திருக்கிறேன் தமிழக மக்களுக்கு. அப்ப ஏன் இவ்வளவு வேகமா ஓட்டு போடுறான் நேரத்து. எம்ஜிஆர் இருக்கிறவரை அவரை சௌகரிக்க முடியுதா, இடையில சில தப்பு நடந்துட்டான் வந்துட்டான். அவர் இருந்தான்னா நடராஜர் முயலகம் மேல நின்று ஆண்ட மாதிரி தானே எம்ஜிஆர் அவர் மேல நின்னாரு. நடராஜன் முயலகம் என்னைக்கா இருந்துச்சுக்கானா தம்பி, அவர் இருக்கிறவரை எந்திரிக்கல இருந்தாலு. அதனால புரட்சி தலைவரை பொறுத்தவரை என்ன தெரியுமா, அவர் இதயக்கனியும் அவர் தான், காவல்காரனும் அவர் தான், வேட்டைக்காரனும் அவர் தான், உரிமை குரலும். ஸ்ரீதர் அந்த உரிமை குரல் படம் தானே காப்பாத்துச்சு. கபாலி நல்ல சொல்லலாம், கடைசியில புள்ளமார் கேரக்டர்லயும் தலைவர் நடிச்சாருட்டான். அதுல கோபிக்குள்ள தம்பி தானே என்ன இளம்பி, இவன் தான் எல்லாம் ரசிப்பான். கரெக்டா கரு சொல்லுவான். அவரு கலைஞரங்க சொல்லிட்டு போனான், மீனவ நண்பர்களுக்கு 200 கோடி ரூபாய் விலை வாங்கி கொடுத்தது கழக அரசு போனான். இவருங்க மேல் பிறக்க வைத்தான் பாரான். 200 கோடியும் யாதவ சிங்கங்களுக்கு மாடுகள் நானா ட்ரியோ. ஒரு மனிதன் இவனை நம்பினால் நான் பிழைப்பேன்னு பட தயாரிப்பாளர் நம்ப வச்சார்னா, இவனை நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று தமிழக மக்கள் இருந்ததுனால தான் அவன் தயாரிப்பாளர் நம்பினான். இத்தனை மக்கள் எனக்கு அவரமா நான் எத்தனை இடத்துல கூட, அதாவது செங்கோட்டையில நான் பேசும்போது வந்துட்டாரு மேடை. 71 தேர்தல் கடைசியில் ஒரு சுற்றுப்பயணம் செய்யலைன்னு திமுக வெற்றி அடைஞ்சிருக்காது. 3000 ஓட்டு 4000 ஓட்டு காமராஜா வராருன்னே முடிவு பண்ணிட்டான் அரசாங்க அதிகாரிகள். அவருடைய சுற்றுப்பயணம் இல்ல. அதான அண்ணா சொன்னாரு, 1 லட்சம் ரூபாய் தரேன் தேர்தல். அண்ணா ஒரே வார்த்தை சொல்ல, இல்லை நண்பர் எம்ஜிஆர் அவர்களே, தமிழ்நாடு பூராவும் உங்கள் முகத்தை காட்டுங்கள், நான் ஆட்சிக்கு வருவேன். அப்படிதான் வந்தாரு. நம்ம துரதிருஷ்டம் அவர் இறந்து போயிட்டார். காமராஜை கேட்டாங்க, அண்ணா பத்தி என்ன நினைக்கிறீங்க, நல்ல மனுஷன் போயிட்டாரு இருந்திருக்கும். ஏன்னா அவரெல்லாம் பயந்தாரு, ஏழை எளியவனா இருந்தவர், ஏழையா இருந்தவர் பயந்தாரு. இவன் தான் முதல்ல எல்லாம் செட்ட பண்ணிட்டு தானே வந்துட்டான்.
திருடித்தான் திரும்ப முடிவு பண்ணிட்டான். அப்ப என்ன பண்ணான்னா ராஜராஜ சோழன் பரம்பரைட்டான். நம்ம அவன் என்ன சொல்ல, ராஜராஜ சோழனை வாழ உரிட்டா வரக்கூட இருப்பான். ஒண்ணு மட்டும் நீங்க தெளிவா இருங்கய்யா. இப்ப நான் நினைக்கிறேன், இப்ப நான் கருதுல, இப்ப நான் கடவுளை எல்லாம் வேண்டேன். புரட்சி தலைவி இருக்கிறவரை அவர் தலைமையிலே தான் தமிழகத்திலே ஆட்சி என்கிற முடிவுல அத்தனை பேர் உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் புரட்சி தலைவருக்கு நாம் செய்கிற நன்றிக்கடன் என்று சொல்லி குருசாமி நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. என்று நல்லவங்க எல்லாரும் உங்க பின்னாலே, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள், அண்ணா சொன்ன வழி கண்டு நன்மை தேடுங்கள். நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேறு, இந்த நாடெங்கும் இல்லாமல் இல்லை என்றாக.